குட் மார்னிங் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம் மை டியர் பிரதர்ஸ், நேற்று வந்து நான் கேவி டெக்ஸ் நானும் அம்மாவும் போனேன்னு சொன்னேன் தானே உங்ககிட்ட. ஆமாங்க, பார்த்திங்கன்னா ரஷ்ஷெல்லாம் இல்லை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ தான் நியூவாக வந்து ஓப்பன் பண்ணாங்க. நியூவாக ஓப்பன் பண்ணி ஒரு 2 months தான் ஆகுது. ஓகேவா? ஒன்றும் இல்லை, என்னடா கண்ணை தொடச்சிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வீடியோஸில் தம்பி பற்றி சொன்னேன்ல, அப்போ வந்து உங்கள்கிட்ட நான் அழுதுருப்பேன். அந்த கண்ணீர் இன்னும் அப்படியே இருக்குது, அதுதான் அப்படியே லைட்டாக அப்படி தொடச்சிட்டேன். ஓகே, அந்த கேவி டெக்ஸ் போனதுமே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு எடுத்துக்க மனசு வரலைங்க. எதுவும் அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு எதாவது வாங்கிக்கணுன்ட்டு. ஃபுல்லாக எங்கள் அம்மாவுக்கு தான் வாங்கி கொடுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஈகராக இருந்தது. அதனால் ஹைஃபை ரேஞ்ச் சாரியெல்லாம் இல்லைங்க, சும்மா சிம்பிளான சாரீ தான், வெயிட்லெஸ் சாரீ மாதிரி அவங்களுக்கு எடுத்தோம். ஏன்னா கட்டிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்லெஸ் சாரீ தான் எடுத்தேன். அதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னு நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சசியக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சனாக்குட்டி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி தான் நான் வந்து அவனை ஃபஸ்ட்டு யூனிஃபார்மில் வந்து பார்க்குறேன். சூப்பராக இருந்தான். அந்த யூனிஃபார்முக்கும் அந்த பெல்ட்டு அப்புறம் ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பார்க்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். தலைவர் வந்துட்டு 8:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவான் போல் இருக்குது ஸ்கூலுக்கு. 8:30 மணிக்கெல்லாம் கிளம்பி ரெடியாகி டையெல்லாம் கட்டிட்டு அந்த யூனிஃபார்மில் பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்தது. அவன் அழகாக இருந்தான். அப்புறம் லஞ்ச் பாக்ஸில் லஞ்சு ஒரு முட்டைலாம் வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்றது தான் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம சனாக்குட்டிக்கு ரொம்ப கஷ்டம். மற்றபடி ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரில்லியன்ட் கேர்ள், நல்லா படிப்பா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். சீக்கிரமாக சனாக்குட்டி இங்கே வரவழைச்சு அவங்க கூட சேர்ந்து வெளியில் அவுட்டிங்லாம் போயிட்டு நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அம்மா இனிமேட்டு வந்துட்டாங்கள்ல, அம்மா கூட நாங்கள் எங்கேயாவது போகிற வீடியோஸு எல்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அம்மா வந்து இன்றைக்கி வீடியோவில் நான். ஆமாம் பிரதர்ஸ், நேற்று வந்துட்டு நான் ஷார்ட்ஸ்லாம் எதுவுமே போடல. ஏன்னா நேற்று வந்து வெளியில் வந்து போயிட்டேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்னால் வந்துட்டு வீடியோ வந்து எதுவும் எடுக்க முடியல. எங்கே போனேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, எங்கள் தம்பி இறந்து 3 மாதம் தானே ஆகுது. எங்கள் அம்மா வந்து அதே ஃபீலிங்ஸ்லேயே ரொம்ப இருந்தாங்க. வீட்டில் இருக்கும்போது என் தம்பியோட திங்ஸு அவன் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப க்ரையிங் அழுதுகிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் சரின்னு சொல்லிட்டு அவங்க சனாக்குட்டியோட ஊரில் 2 months இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 ஐலையுமே இருந்தது. அதனால் கேட்ராக்ட் ஐ ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க அரவிந்த் ஹாஸ்பிட்டலில். அதனால் ஃபுல் ரெஸ்ட் வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கே இருந்தாங்களா அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆப்ரேஷன் பண்ண டைம்னு சொன்னதுனால அங்கே வந்து திருச்செங்கோடில் இவ்வளோ நாள் இருந்தாங்க. நேற்று தான் போய் எங்கள் அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அம்மாவையும் நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேங்களா? நேற்று அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மறுபடியும் கண் ரீசெக் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக கேவி டெக்ஸ் போயிட்டு கொஞ்சம் அம்மாவுக்கு தான் நிறையா ஷாப்பிங் பண்ணாங்க. எனக்கெலாம் எது வாங்கலை. ஷாப்பிங் பண்ணிவிட்டு நேற்று வீட்டுக்கு வரும்போது மணி 9 மணி ஆயிடுச்சு மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அம்மாவுக்கு என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பெரிய பெரிய ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கி வந்து புதன்கிழமை கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆமாம், ஓகே, எல்லாம் வந்து டிஃபன் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 12 o'clock ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம வீட்லேயும் மார்னிங் வந்து டிஃபன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு டிஃபன் தாங்க, இட்லி அண்ட் தென் தக்காளி சட்னி. இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேவா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஆஃப்டர்நூன் லஞ்ச் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, வெறும் சாதம் அண்ட் தென் கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய் கருவாடு போட்டு கொஞ்சம் நல்லா காரம் புளி தூக்கலாக வச்சு ஒரு கருவாட்டு குழம்புங்க. அப்புறம் தயிர், அப்புறம் இது பருப்பு பொடி. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? ஆஃபீஸ் போயிருக்க என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் வீட்டில் என்ன லஞ்ச் கொடுத்துருந்தாங்களோ அது வந்து டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து காலி பண்ணி எம்டியாக தான் வீட்டுக்கு கொண்டு வரணும். ஓகே சனாக்குட்டி, நீயும் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கணும் குட்டி. ஓகே, எதுவும் மீதி வைக்கக்கூடாது. எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வெறும் டிஃபன் பாக்ஸாக கொண்டு வரணும் எல்லாம். ஓகே, வரும்போது எல்லாம் பி சேஃபாக வாங்க, ஹரிபெரியாக வராதிங்க, ரிலாக்ஸ்டாக வீட்டுக்கு வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே ஓகே, பி ஸ்மைல், பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி ஆல்வேஸ். சப்ஸ்கிரைப் சசிசனா vlogs. ஓகே, தேங்க்யூ.
வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நேற்று ஷாப்பிங் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவை கொண்டு போயிட்டு அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் ஐ செக்கப்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதே வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்புறம் வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு, சரி அம்மா இறந்ததுக்கு எங்கள் தம்பி இறந்ததுக்கு அப்புறம் எங்கள் அம்மாவை நான் எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போகல. எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பழக்கம் வந்து எப்பயுமே நான் அவுட்டிங் வந்து நான் கூட்டிகிட்டு போவேங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். சனாக்குட்டி இங்கே இருந்தபோதும் சரி, அவங்கள வந்து அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அம்மா சொன்னாங்க, சரி இவ்வளோ நேரம் இருக்குல்ல, அப்படி எங்கேயாவது போயிட்டு வரலான்னு சொல்லும்போது தான் சரி கிளம்புமான்னு சொல்லிட்டு உடனே கேவி டெக்ஸ் வந்துட்டோம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். கேவி டெக்ஸ் வந்துட்டு எவ்வளோ நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் வாங்கினோம். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற சாரீ எல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, அது வந்து தூக்கிட்டு நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லைட் வெயிட்டில் ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. நல்லா ரிச் லுக்காக இருந்தது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த கோவை சரலா ஆன்ட்டி சொன்ன மாதிரி நல்லா ரிச்சாக இருக்குது, ரோட்டு கடைனாலும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. அம்மாவுக்கு சாரீஸ்லாம் கொஞ்சம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் வீடியோவில் காமிக்கிறேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பி ஸ்மைல், பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி ஆல்வேஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, அப்போ வீட்டில் இருந்தாவே கொஞ்சம் போரிங் தான், பட் வீட்டில் இருக்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான், ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வெளியில் போனால் உங்களுக்கே தெரியும், நான் வேறு லெவல் வந்து வைப் ஆயிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டங்க. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிவிட்டு அதை யோசிச்சுட்டு கண்டிப்பாக எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் யோசிப்போம். பட் வெளியில் போகும்போது அந்த ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நம்மளையே மறந்து நம்ம மைண்டும் மனசும் வந்து ஹாப்பி ஆயிடும். ஓகேவா? அதனால தான் நேற்று அம்மாவை வந்து அப்படியே ஜாலி வைப்பாக வந்து நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். எங்கனாலும் நான் வந்து வெளியில் கொஞ்சம் நான் கூட்டிகிட்டு போவேங்க. தம்பியெல்லாம் இருந்தபோது பார்த்தீங்க அப்படின்னா நானும் அம்மாவும் எஸ்கேப் ஆகிடும் எங்கள் தம்பியை விட்டுட்டு. அவனுக்கு இவ்வளோ வயசு ஆனாலுமே எங்கள் அம்மா வந்து அவனுக்கு கூட வேணுமா. எங்கேயாவது நாங்கள் வெளியில் கிளம்பிட்டா ஒரு 100 ஃபோனாவது பண்ணிடுவாங்க, எப்போம்மா வரேன்ட்டு. நேற்று அதெல்லாம் நினச்சோம். ஷாப்பிங் பண்ண நிறைய டைம் இருந்ததுங்க. ஆனால் என் தம்பி ஃபோனு தான் ஒன்று வரல எங்களுக்கு. ஏன்னா என் தம்பி இல்லையே, என் தம்பி இறந்துட்டான்ல, 3 மாதம் ஆகுது இறந்து. அவன் மட்டும் நேரம் இருந்திருந்தா எங்களை ஷாப்பிங் பண்ணவே விட்டுருப்பான். எப்போ வீட்டுக்கு வரீங்கன்னு கேட்டுட்ருப்பான். ஒன்றும் தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டான். இதெல்லாம் அவனுடைய ஞாபகமாகவே கொஞ்சம் இருந்தது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ அண்ட் சிஸ்டர்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒன்றும் இல்லை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், காலையில் பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஐயோ என்னடா அது நம்பவே முடியலையேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அது என்னன்னு இல்லை ஏங்க, ஒன்றும் இல்லை, உங்களில் எத்தனை பேர் இதை வந்து நினைக்கிறீங்க? கண்டிப்பாக என்ன மாதிரி நினைப்பீங்க. சாப்பாடை மோந்து பார்த்தாவே ஒரு சிலருக்கு வந்து வெயிட் ஏறும். கரெக்டாக? சாப்பிட்ருக்கவே மாட்டோம், ஆனால் அதை மோந்து பார்த்தாவே வெயிட் ஏறும். அப்படி யாராவது உங்களில் ஒரு சிலர் இருக்கீங்களா? கண்டிப்பாக நான் இருக்கேங்க. ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ நாள் நல்லா கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நேற்று வெளியில் போயிட்டு பிரியாணி, அந்த சில்லி சிக்கன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்டோம். வந்து பார்த்தா காலையில் எந்திரிச்சு பார்க்குறா வெயிட் ஏறி இருக்குதுங்க. பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அதுதான் நான் நினச்சேன், நாமெல்லாம் சாப்பாடை மோந்து பார்த்தாவே வெயிட் ஏறுற கேஸ் போல் இருக்குது. இத்தனைக்கும் நிறையாலாம் அப்படியே சட்டி சோறெல்லாம் சாப்பிடலாம் மாட்டேங்க, லைட்டாக தான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டாவே வெயிட் ஏறுது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பேசாமல் பட்னியாகவே வாழ்நாள் ஃபுல்லாகவே பட்னியாகவே இருந்துடலாமா? அதுவும் முடிய மாட்டேங்குது. எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கேரக்டர் என்ன தெரியுங்களா? காலையில் எவ்வளோ நேரம் வேணாலும் சாப்பிடாமல் இருப்பேன், மதியானம் கூட தாக்கு பிடிச்சிருப்பேன். ஆனால் அந்த நைட் டைமில் இப்போல்லாம் கொஞ்சம் நான் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் பண்ணிட்டேன். பட் ஆனால் நைட்டில் தாங்க ஃபுல் கட்டுற ஆள் நான். ஆனால் எகெயின்ஸ்டாக இருக்குது, ஆனால் அந்த மாதிரி கட்டக்கூடாதான். நைட்டில் வந்து லைட்டாக தான் சாப்பிட்ணும். காலையில் மதியானம் கூட ஃபுல்லாக சாப்பிட்லாம் போல் இருக்குது. ஆனால் நைட் டைமில் இப்போ ஒரு 1 மந்த்தாக நான் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நேற்று வெளியில் போய் கொஞ்சம் சாப்பிட்டேன், அது சாப்பிட்டதும் டபான வெயிட் ஏறிடுச்சு மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்ன சொல்கிறது? ஓகே, என்னால் வந்து அழுகை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்களா இன்னும் வந்து அழுக வந்துருச்சு. நான் சிரித்தாலும் உங்கள்கிட்ட உண்மையாக சிரிப்பேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அழுதாலும் உங்கள்கிட்ட நான் அழுவேன். ஆமாம், என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நேற்று அம்மாவும் நானும் பர்ச்சேசிங் போயிருந்தேன்னு சொன்னேன்லங்க. லாஸ்ட் டைமாக என் தம்பி கூட சேலம் வந்தது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். போன டைம் அது பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் இருக்கும், 1 இயரே இருக்கும். அப்போ நான் அம்மா என் தம்பியெல்லாம் சேலம் பர்ச்சேசிங் வந்திருந்தோம்.
அப்போ இவன் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போயிட்டு 4 ரோட்ஸில் வந்து டைட்டன் ஷோரூம் இருக்குது. ஓகேங்களா, நம்ம தலைவர் எப்போ எடுத்தாலுமே ஹைஃபையாக தான் எடுப்போம். நானும் எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா அவன் ஹைஃபையாக எடுத்துகிட்டு வரத மறுபடியும் அவங்ககிட்ட நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த சாரியை மறுபடியும் நாங்கள் போய் மாற்றிட்டு வருவோம். இதுதான் எங்கள் 2 பேருடைய வேலை. அதில் வந்து எங்கள் பொண்ணும் ஆட் ஆகிக்குவா. 3 பேருமே போயிட்டு அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு மாற்றிட்டு மறுபடியும் வாங்கிட்டு வருவான். அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு போன வருஷம் வந்து ஒரு ப்ரீஷியஸாக ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்தான் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டைட்டனில். அவங்க ஏற்கனவே நர்ஸாக இருந்தாங்களா, நர்ஸாக இருக்கவங்களாம் எப்பயுமே வாட்ச் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு வந்து வாட்ச்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்தான். எங்கள் அம்மா வேணாம் செந்தில் அப்படின்றாங்க. இல்லை நீ இதை வாங்கிக்கோ இருக்கட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டான். இப்போ அவன் இல்லை, அந்த வாட்ச் நேற்று அம்மா கட்டியிருந்தாங்க. அந்த 4 ரோட்ஸ் சேலம் 4 ரோட்ஸ் வழியாக வந்தது. அந்த டைட்டன் ஷோரூம் பார்த்ததுமே எங்களுக்கு அவன் ஞாபகம் ரொம்ப வந்துடுச்சு. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவன் இல்லாமல். அவன் கொடுத்த வாட்சை அம்மா கட்டியிருக்காங்க. பட் ஆனால் அவன் இல்லை, அவன் இந்த உலகத்தை விட்டு சீக்கிரம் போகிறதுனாலையோ என்னவோ தான் என் வாட்ச் மூலிமா உன் கையில் நான் எப்பயுமே நான் இருப்பேம்மான்னு சொல்லிவிட்டு எங்களுக்கெல்லாம் டாட்டா பை பை சொல்லிவிட்டு அவன் கிளம்பிட்டான். சப்ஸ்கிரைப் சசி சனா விலாக்ஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். சப்ஸ்கிரைப் சசி சனா விலாக்ஸ். ஓகேவா? ஓகே, உங்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா என்னுடைய தம்பி இந்த உலகத்தில் இல்லைனாலும் எத்தனையோ தம்பிகள் வந்து எனக்கு இருக்கீங்க இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேவா? ஒன்றும் இல்லை, நேற்று வந்து ஷாப்பிங் போனேன்னு சொன்னேன்ல மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்ன தான் நான் ஷாப்பிங் போனாலுமே எனக்கு மனசு எல்லாமே நான் என்ன செஞ்சாலும் சரிங்க, அந்த மனசு ஃபுல்லாகவே சனா. இது பல கோடி மக்கள் பார்க்குற சேனல். ஓகேங்களா, அதுக்காக நான் வந்து இது பகிரங்கமாக நான் வந்துட்டு பகிர்றேன் இந்த பதிவு. எனக்கு என்ன தான் இது பண்ணாலும் என் மைண்டு தாட்டு ஃபுல்லாகவே எல்லாமே அவன் மேலே தாங்க இருக்கும். அவன்னா எனக்கு அப்படியே உயிர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என் உயிரே அவன் தான் சொல்லலாம். ரொம்ப 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 இஷ்டம். ஏன்னா சின்ன குழந்தைங்களுடைய வைபை ஃபஸ்ட்டு நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வைபை அனுபவிச்சது பார்த்திங்கன்னா நம்ம சனாக்குட்டி தான். நேற்று ஒன்றும் இல்லை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த கேவி டெக்ஸ்க்கு போயிட்டு அம்மாக்கெல்லாம் செலக்ட் பண்ணேன்னு சொன்னல, அங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சேல்ஸ் கேர்லாம் சனாக்குட்டி நான் மறந்துட்டேன். அங்கே இருக்கிறவங்களாம் என்னை ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு ஏன்க்கா சனாக்குட்டி வரலையான்னு கேட்டாங்க. நான் கூட மறந்துட்டேன். அங்கே அவ்வளோ ஒரு ஞாபகமாக வந்து பாப்பாவை கேட்கும்போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, சனாக்குட்டியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்களும் மிஸ் பண்ணுறீங்க தானே? கண்டிப்பாக அவன் வந்த உடனே நம்ம நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கலாம். அவன் நல்லா பாட்டு பாடுவான், டான்ஸ் ஆடுவான். பக்கா பிரில்லியன்ட் கேர்ளுங்க.